தொல்லை இருபிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே நெல்லை மறுவா நெறியலைக்கும் வாதவூர் என்கோன் திருவாசகம் என்னும் தேர். மறைந்திட மூடிய மாய இருளை அறம்பாவம் என்னும் அரும் கயிற்றால் கட்டி புறந்தோள் போர்த்து எங்கும் புழு அழுக்கு மூடி மலம் சோறும் 9 வாயிற்குடிலை மலங்க புலன் 5 வஞ்சனையை செய்ய. போன நிகழ்வுல மறைந்திருந்தாய் எம்பெருமான் வல்வினையேன் தன்னை அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ மறைந்திட மூடிய மாய இருளை அப்படின்னு சொல்றாரு. மாய இருள், மாயைனா என்ன அப்படின்னா ஒரு பொருள் இருக்கிற மாதிரி இருக்கும், இல்லாம இருக்கும். இன்னைக்கு நம்ம இருக்கிறோம், நாளைக்கு நம்ம இருக்கிறோமான்னு தெரியாது. நம்மளே ஒரு மாயை தான். இந்த வாழ்க்கையே ஒரு மாயம் நிறைந்தது தான். அதனாலதான் அவர் சொல்றாரு பிறப்பு அறுக்கும் எம்பெருமான் அப்படின்னு. ஏன்னா பிறவியே ஒரு மாயை தானுங்க. இந்த பொருள் நமக்கு இருக்குன்னு நினைக்கிறோம், அது நமது இல்லைன்னு நமக்கு தெரியறது இல்லை இல்லையா? கற்ற கல்வியும் இற்ற பதவியும் ஈட்டிய தனமும் நம்மை உற்ற துணையும் 5 மாதம் ஈன்று பெற்ற மகவும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நமதுன்னு நம்ம நினைச்சுன்னு இருக்கோம். வீடு நமது, கார் நமது, இந்த பதவியில் இருக்கிறேனே இது எந்து, நான் படிச்சிருக்கிறேனே பதவி பேரு பின்னாடி இவ்வளோ பெருசா போட்டிருக்கேனே அது எந்து அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறது எல்லாமே மாயை. அது நமது இல்லை. நம்ம ஏதோ கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம் இல்லைங்களா? இந்த வீடு எந்து அப்படின்வா, அது நமதான் நமக்கு தெரியவே தெரியாது. நாளைக்கு காலையில் இந்த மூச்சு நின்று போச்சுன்னா நமதே இந்த உடம்பே நமது இல்லை. ஆனா சொல்லும் போது பாருங்க, இந்த கார் எந்து, இந்த பைக் எந்து, இந்த வீடு எந்து இல்லையா? என் பொருள் என் மனை என்பதெல்லாம் இனி இல்லை என்றாகிடும் போது ஒரு நாள் வரதானே போகுது. ஆனா அது மேல நமக்கு தெரியாம நம்முடைய பற்றுகளை கொண்டு போய் அது மேல வைக்கிறோம். இந்த லௌகீகத்தனமான பற்றுகளை நாம் வைத்துக் கொண்டு ஈசன் உடைய தொடர்பு நமக்கு இல்லாமல் நம்மளை ஏற்படுத்துவது இந்த ஆசைகள் தான். ஆசை என்பது மாயை, அந்த இருள், அந்த மாய இருள். ஆசா நிகழம் துகழாகிய பின் பேசா அனுபூதி பிறந்தது. கந்தர் அனுபூதியில அருணகிரிநாத சுவாமிகள் சொல்றார், எப்ப என்னோட ஆசைகள் எல்லாம் துகள்களாகி போச்சோ அப்பதான் எனக்கு முருகனின் அனுபூதி பிறந்தது. அனுபூதினா அருள், அருள் பிறந்தது அப்படின்னு சொல்றார் அருணகிரிநாதர். அப்போ அந்த ஆசை என்பதுதான் நம்முடைய மாயை, மாய இருள். அறம் பாவம் என்னும் அரும் கயிற்றால் கட்டி. இப்போ நம்மளும் ஒரு கயிறால கட்டப்பட்டிருக்கோம். உங்களுக்கு இதை பத்தி ஒரு சின்ன குறிப்பு இருக்கு, அந்த குறிப்பையும் சொல்றேன். இந்த பசு ஆன்மாவை எப்படி கட்டி இருக்குது அப்படின்னா பாருங்க, பசுவை ஒரு கயிறால் கட்டுவார்கள், குதிரையை 2 கயிறுகளால் கட்டுவார்கள், யானைய 3 சங்கிலி போட்டு அப்படி கட்டுவாங்க, ஊஞ்சலை 4 சங்கிலி போட்டு கட்டுவாங்க. உங்களுக்கு தெரியும், 4 பக்கமும் இந்த கார்னர்ஸ்ல ஊஞ்சலுக்கு சங்கிலி போடுவாங்க. இந்த மனித பிறவியாகி இந்த ஆன்மாவை 5 சங்கிலியால கட்டியிருக்காங்க. என்ன அந்த 5 சங்கிலி? வாய், கண், மூக்கு, செவி, மெய், 5 புலன்கள். இது நம்ம சொன்ன வேலையை செய்யவே செய்யாதுங்க. எதை நாம் கேட்கக்கூடாதோ அதை தான் முதல்ல கேட்போம் இல்லையா? திருவாசகத்தை கேட்கணும். எத்தனை பேர் கேட்கிறோம்? கேட்க மாட்டோம். ஈசனை தினமும் கண்ணார கண்டு சிவாலயம் சென்று சிவாலய தரிசனம் செய்யணுங்க. ஆலய தரிசனம் சால நன்று. தினம் 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 போய் சிவபெருமான கண் குளிர காணணும். கற்றவர் முன்னும் கற்பக கனியை, அந்த ஒரு திருவாசக ஒரு தேவாரம் ஒன்று வரும். அந்த கற்றவர் விழுங்கும் கற்பக கனி, அந்த சிவபெருமான் எப்படிப்பட்டவர் அப்படின்னா அவரை காண காண கண்களும் மனமும் குளிரணும். அப்ப அந்த கண்ணுக்கு என்ன வேலை? ஈசன் திருவடியை தரிசனம் செய்தல். இந்த காதுக்கு என்ன வேலை? ஈசனின் புகழை யாரெல்லாம் பாடுறாங்களோ, எங்கெல்லாம் 12 திருமுறை ஓதுறாங்களோ அங்கெல்லாம் போய் உட்கார்ந்திருந்து ஈசனுடைய நாமத்தினை, அந்த பஞ்சாட்சரத்தினை நம் காது குளிர கேட்கணும். இந்த வாய்க்கு என்ன சுவாமி வேலை அப்படின்னா சிவபெருமானுடைய பெருமையை பேசிக்கிட்டே இருக்கணும். ஈசனை பற்றி பெரியானை பெரும்பற்ற புலியூரானை
பேசாத நாளெல்லாம் பிறவா நாளேன்னு. சிவபெருமானை பத்தி பேசாத நாள் எல்லாம் அன்னைக்கு பிறவி இல்லாத நாள், வேஸ்ட்னு அர்த்தம் அன்னைய நாள். அப்ப சிவபெருமானை பத்தி நம்ம கண்ணால சிவபெருமானை தரிசிக்கணும், சிவபெருமான நாமத்தை காதால கேட்கணும், அதை நம்ம திருப்பி 4 பேருக்கு நம்ம சொல்லணும். சிவபெருமான் புகழ் பேசுவதற்கு தான் இந்த நாவு படைக்கப்பட்டிருக்கு. நாவினிற் கருங்கலம் நமச்சிவாயவே. பாருங்க, எல்லாம் நம்ம தேவாரத்தையும் நம்ம திருவாசகத்தையும் அப்படி கனெக்ட் பண்ணி சொல்றேன். அப்ப நாவுக்கு எது அணிகலன், எது சிறப்பு அப்படின்னா சிவபெருமானுடைய நாமம் தான் சிறப்பு. அதை தான் சொல்றாங்க. அப்போ நம்மள என்ன பண்ணிருக்காரு, அறம்பாவம் என்னும் அரும் கயிற்றால் கட்டி. அரும் கயிறு அப்படின்னா அறுக்க முடியாத கயிறு, நல்ல ஸ்ட்ராங்கா போட்டு கட்டிருக்கான். ஆனா நம்ம இந்த ஐம்புலன்களையும் எப்படி நம்ம உபயோகப்படுத்தணுமா, இந்த ஐம்புலன்களையும் 5 நாமங்கள் கொண்ட அந்த பஞ்ச அக்ஷரம் கொண்ட 5 எழுத்துக்களை கொண்ட அந்த நாமத்தின் மேல் செலுத்தணும். செலுத்தி ஈசனை ஒருமுகப்படுத்தி அந்த ஈசனை அடைய நம்ம முயற்சிக்கிறோம். அதுதான் சொல்றாங்க. அவ எப்படி, அரும் பாவம் என்னும் அரும் கயிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்து எங்கும் புழு அழுக்கு மூடி. நம்ம நினைச்சுக்கிறோம் இந்த பியூட்டி பார்லர்லாம் போயிட்டு ஃபேஷியல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சில பேர் அப்படியே 4-5 ஆங்கிள் போட்டோ எடுத்து அப்படியே ரசிப்பாங்க. அது என்னன்னா அவங்களுக்கு தெரியல, அந்த தோல் நீக்கியாச்சுன்னா உள்ள அழகு கிடையாது. நீங்க ஒண்ணும் இல்லை, இந்த ஆக்சிடென்ட் ஆன தோலை நீங்க பார்த்துருப்பீங்கல்ல, பார்க்க அப்படி விகாரமா இருக்கும். என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் இந்த மார்ச்சரியிலலாம் வேலை செய்கிறாங்க. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் டாக்டர்ஸாக இருக்கிறாங்க. இந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவாங்க. அதை பண்ணிட்டு வந்தாங்கன்னா 2 நாளைக்கு சாப்பிட முடியாதாங்க. புதுசாக போஸ்ட்மார்ட்டம் பண்ணுற டாக்டர்ஸ் அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா அதை கிழிச்சு பார்த்தா அவ்வளோ விகாரமாக இருக்குமா உள்ள உடம்பு. ஆனால் வெள்ளாடி அப்படி போல் அந்த புறம்னா வெளியே அப்படி தோல் அப்படி போத்தி இருக்கிறதுனால அது நமக்கு அழகா தெரியுது. ஆனா உண்மையான அழகு என்ன அப்படின்னா ஆன்மாக்குள்ள ஈசன் இருக்கிறது தான் இல்லையா. அந்த புறந்து தோலை நீ நீக்கி பார்த்தீங்கன்னா புள்ள வந்து புழு அழுக்கு மூடி. அழுக்குகள் தான் உள்ள நிறைய இருக்கு. மனதிற்குள்ள இல்ல, உடம்பு சைடுக்குள்ள அழுக்குகள் தான் நிறைய இருக்கு. அதுதான் சொல்றாரு, மலம் சோறும் 9 வாயில். இதுக்கு 9 வாயில்கள் கொண்ட தேகம். உயிர் பிரியும் போது இந்த 9 வாயில்ல ஏதோ ஒரு வழியாகத்தான் இந்த காற்று ஆகப்பட்ட உயிர் பிரியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 9 வாயில் தேகம் முடிக்க 9 வடிவாய் வரும் சிம்மம் அப்படின்னு லட்சுமி நரசிம்ம சுவாமிய பிரகலாதன் பிரார்த்தனை செய்யறார். இந்த 9 வாயில் தேகத்தை முடித்து இந்த தேகத்தில இருந்து அறுபட்டு இந்த ஆன்மாகப்பட்டது இறைவனை சென்று அடைவதற்கு 9 வகையான நரசிம்ம ரூபங்கள் நமக்கு வருகிறது அப்படின்னு பிரகலாத சுவாமி நவநரசிம்மரை பிரார்த்தனை பண்றார். அப்ப பாருங்க, 9 வாயில். குடிலை, குடிலைனா வீடு. நமக்கு இதெல்லாம் ஒரு வீடுங்க. இந்த உடம்பு ஒரு வீடு, வாடகை வீடு தான். வாரியார் சுவாமிகள் பத்தி ஒரு குறிப்பு நான் ஏற்கனவே சொல்லி இருந்தேன். நம்ம வாரியார் சுவாமிகள் பார்த்தீங்கன்னா விபூதி வைக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நல்லா பட்டையா நெத்தி நிறைய வைப்பாராம், உடம்பெல்லாம் அப்படி பூசுவாராம். அதை பார்த்தவங்க என்ன சுவாமி வெள்ளை அடிக்கிறீங்கன்னு கேட்டாங்க. ஆமாம், குடியிருக்கிற வீட்டுக்கு தானே வெள்ளை அடிப்பாங்க, குட்டி சவருக்கு யாராவது வெள்ளை அடிப்பாங்களா? யாரு? ஈசன் குடியிருக்கக்கூடிய வீடு இந்த ஆன்மா. இந்த ஆன்மா குடியிருக்கக்கூடிய இடம் இந்த உடம்பு இல்லையா. அதான் குடிலை அப்படின்னு சொல்றாரு. குடிலை புறம்தோல் போர்த்து எங்கும் புழு அழுக்கு மூடி மலம் சோறும் 9 வாயிற் குடிலை மலங்க புலன் 5 வஞ்சனையை செய்ய. இதான் சொன்னல, வஞ்சனை தான் செய்யுது, நல்லது செய்ய மாட்டுது. இந்த கண்ணு எதை பார்க்க கூடாதோ அதை தான் பார்க்குது, இந்த காது எதை கேட்க கூடாதோ அதை தான் கேட்குது. இந்த வாய் இருக்கு பாருங்க, மற்றவங்களை பத்தி அழகா புறம் பேசுது. எப்பவுமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்களேன், உங்களை விட்டு நெகட்டிவிட்டி போகணும்னு வச்சுக்கோங்களேன், முதல் விஷயம் எப்பவுமே பாசிட்டிவான விஷயங்களை மட்டுமே பேசுங்க. ஒரு வெள்ளை சட்டையை பார்த்தா வெள்ளை சட்டை அழகா இருக்குன்னு சொல்லுங்க. அதுல இங்கு கரை இருந்தா இங்கு கரை இருக்குதுன்னு சொல்லாதீங்க, அது தேவையில்லாத விட்டுருங்க. தேவையில்லாததை பத்தி பேசாதீங்க, அடுத்தவங்களை பத்தி விமர்சிக்காதீங்க. அப்படி இருக்கும் பொழுது உங்கள் வாழ்வு நிச்சயம் மேம்படும். ஆக நம்ம இன்னைக்கு என்ன பார்த்திருக்கோம்? மலங்க புலன் 5 வஞ்சனையை செய்ய. மேலும் திருவாசகம் மலரும்.